ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஆனால் என்ன சொல்கிறதுனா கைண்ட் ஆஃப் துபாயிலிருந்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம் தளபதி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. அண்ட் ஃபைனலி ஐ மீன் துபாய் அண்ட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. நம்ம இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒரு லீஷரோ இல்லை ஒரு பர்சனலாக வந்து இங்கே ஒரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ட்ராவல் கம்பெனி மூலியமாக வந்தேன். எஸ், உங்களுக்கு வீடியோஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேண்ட் ஆனதே முந்தானேத்து தான். ஸோ டெய்லி ஒரு வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நீயாடா விளாக்ஸ்லாம் டக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்களே கொஷின்ஸ்லாம் கேட்டிங்க. டே 1 போட்டாச்சு, டே 2 போட்டாச்சு, டே 3 ஆக்சுவலி எடிட் பண்ணிட்டேன். சரி ஓகே, 2 நாள் ஆயிடுச்சு. நம்ம இங்கே வந்து தளபதி பற்றி பேசலைன்னா எப்படி? ஸோ துபாயில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கலான்னு விரும்புகிறேன். எப்போவுமே வீடியோ எண்டில் சொல்லுவேன். நம்ம 6 months முன்னாடி நம்மளோட அடுத்த சாங்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன், மறந்து போனியே பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரோமோ நிறைய பேர் பார்க்கல. இந்த வீடியோட எண்டில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். நெக்ஸ்ட் மந்த் அந்த சாங் மேக்ஸிமம் வந்துடும் நினைக்கிறேன். ஃபுல் சாங் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதை பற்றி பேசலாம்? தளபதி 69 பற்றி பேசலாமா, இல்லை கோட்டோட கலெக்ஷன் பற்றி பேசலாமா, இல்லை அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, தமிழக வெற்றி கழகம் டிவிகேவோட அஃபீஷியல் மாநாடுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணியிருப்போம். 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடக்க போகுது அடுத்த மாதம். பயங்கர ஆர்வமாக இருக்காங்க எல்லாருமே. என்ன தளபதி பேச போகிறாரு, என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காரு, அந்த ஒரு ஸ்பீச்சால் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு டிஃப்ரெண்ட்டான அரசியல் என்ன பண்ண போகிறாரு, ஏன்னா ஒரு புதுவிதமான அரசியல் அவர் பண்ண போகிறதா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசுகிறாங்க. ப்ரோமோ கூட அப்படி தான் வந்தது. தளபதிக்கு மெயின் ப்ளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா தான். ஆப்வியஸ்லி ஒரு மாசான ஹீரோ, நிறைய ஆடியன்ஸ், எது பண்ணாலும் பயங்கர ரீச். சும்மா ஒரு ஃபேஸ் கூட காட்டாமல் ஒரு ப்ரெஸ் அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்தாரு, நான் கட்சிக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கே பார்த்தீங்கன்னா நேஷனல் மீடியா வரைக்கும் நியூஸ் போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன ஒரு வைரலான ஒரு மனுஷங்க நம்ம ஆள். படம் நடித்தாலும் பிளாக் பஸ்டரு, அவர் எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் வைரலாக போயிட்டே தான் இருக்கும். இப்போ மக்களுக்கு பண்ண போகிறேன், இந்த சினிமா லைஃப் வேணாம், நான் ரியல் ஹீரோவாக நான் உள்ளே இறங்குறேன் அப்படின்னு வந்திருக்காரு. நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தளபதி 69 தளபதி அவர்களோட கெரியரில் திஸ் கோன் பி தி லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீமே பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இது பண்ணாங்க. பட் நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக ஒரு படங்கள் நடிக்காமல் இருக்க மாட்டார். மேபி ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் வரத்துக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த லியோ 2, இந்த கோட் வர்சஸ் ஓஜி, இதுக்கான சீக்வல் தான் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம அவர் மிஸ் பண்ண போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவ் ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த தளபதி 69 ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஆல்ரெடி இந்த படத்தோட பூஜைன்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லுக் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தளபதி 69 அஃபிஷியலாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அடுத்தது தளபதி 69க்கான ஃபர்ஸ்ட் லுக். உங்களுக்கே தெரியும் 2024 இது 2025, இன்னொரு மிஞ்சி போன 1.5 வருஷம் இருக்குது, அவ்வளோதான். 2026 இவர் எலெக்ஷன்ஸில் நிற்க போகிறாரு தளபதி. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணும். மக்கள் மத்தியில் இன்னொரு நல்ல பேராக ஒரு அரசியல்வாதியாக ஒரு பேர் வாங்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்ஒர்க்கு தான் 2026 அவருக்கான ஒரு இடத்த மக்கள் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு படம் ஷூட்டிங் அப்படின்னா ஒரு 2 months 3 months 6 months போகுதுன்னா அதில் தான் மெயினாக கான்சன்ட்ரேஷன் போகிற மாதிரி இருக்குமே தவிர ரெண்டுமே சைமல்டேனியஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம். முடியாத காரியம் கிடையாது, கஷ்டமான விஷயம். அவர் முழுமையாக அரசியலுக்குள்ளே பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ அதுக்கு தளபதி 69 இட்ஸ் கோன் பி தி லாஸ்ட் மூவி. அதனால் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸ்க்குள்ளேயே இந்த படத்தோட ஒரு முக்கியமான பணிகள்லாம் முடிய போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நவம்பர் இல்லை டிசம்பருக்குள்ளே we can expect. ஏன்னா ரொம்ப ஹரிபரியாக தான் இந்த படமே எடுக்க போகிறாங்க. அண்ட் இட்ஸ் கோன் பி அ பொலிட்டிக்கல் ஃப்ளிக். எஸ், ஒரு பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி தான் இது. இதுக்கான ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் கேஸ்டிசம், ரிலீஜியன், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேச போகிறாங்க. நார்மலாக அரசியல் பேசாமையே ஒரு அரசியல் பேசுகிறான்னு சொல்லிட்டு கேஸ் கொடுப்பாங்க. உண்மையாகவே மனுஷன் அரசியலுக்குள்ளே வந்துட்டாப்புல இப்போ அரசியல் படத்தில் பேசினா என்ன நடக்கும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் தலைவர் ஆகிட்டாப்புல. ஸோ ஹெச் வினோத் அவர்கள் என்ன குக் பண்ணுறாருன்னு தெரில. ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு படம் ஒரு படமாக இல்லாமல் அவரோட அரசியல் என்ட்ரிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேன்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா அவருக்கும் வேணும் ஃபார் ஷியோர். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இன் நவம்பர் ஆர் டிசம்பர். அட் த சேம் டைம் படமும் சீக்கிரமாக முடிஞ்சு அவர் கம்ப்ளீட்லி இன்ட்டு அரசியல் போகிறதுக்கு இந்த படம் சீக்கிரமாக முடிச்சு தான் ஆகணும். மேபி அதுதான் தளபதியும் ரூல் கொடுத்துருப்பாரு. ஒரு 3 months இல்லை 90 days ஒரு 60 days தான் கால் ஷீட் மேபி இருக்கலாம். ரெண்டாவது நான் கேள்விப்பட்டது தளபதி அவர்களோட கெரியரில் தளபதி 69 தான் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் படம் ஜாலியே தளபதி படம் அப்படின்னு, ரெண்டாவது என்ன பண்ண போகிறாரு, எப்படிலாம் இவருக்கு
பின்விளைவுகள் நடக்க போகுது இந்த அரசியலுக்குள்ளே வந்ததால் எத்தனை பேர் பேக் ஸ்டாப் பண்ண போகிறாங்க, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எவ்வளோ எதிர்ப்புகள். ஏன்னா இப்போ நம்ம தளபதி கூட இருக்கிற பவுன்சர்ஸ், எஸ் நேற்று நான் துபாயில் இங்கே ஒரு மால்குள்ளே போயிருந்தேன். இங்கே ஒரு டீம் இருக்காங்க பவுன்சர்ஸ், அவங்க கைண்ட் ஆஃப் வேறு மாதிரிங்க. இந்த பவுன்சர்ஸ் பார்த்திங்கன்னா டாப் செலிபிரிட்டிஸ்க்கெலாம் கூடயே இருப்பாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டீமு. அந்த பவுன்சர்ஸ் கம்பெனி தான் தளபதிக்கும் பார்த்திங்கன்னா பவுன்சர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹை அலர்ட்டில் தான் எப்போவுமே இருப்பாங்க. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்க. என்னென்னா பொறாமை தான், வேறு எதுவும் கிடையாது. இவ்வளோ மாசான ஆடியன்ஸ் இருக்குது, இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. ஏன்னா அடுத்த தலைமுறை அடுத்த ஒரு இது உருவாக்கணும்னா யங்ஸ்டர்ஸால் தான் முடியும். இப்போ வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி ஒரு வயசானவங்கள இருக்காங்கன்னா காசு கொடுத்தா சைலண்ட் ஆகிடுவாங்க. இந்த கட்சி காசு கொடுக்குறாங்கன்னா இவர் ஓட்டு போட்டுறான்னு. பல வருஷமாக இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, பல வருஷமாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் புதுசாக ஒரு மனுஷன் வராரு, ஒரு மாசான ஆக்டர் வராருன்னா ஒரு பயங்கரமான இம்பேக்டில் இருக்காங்க. அடுத்து அந்த ஒரு ஸ்பீச் என்ன பேச போகிறாரு, எவ்வளோ ஆடியன்ஸ் வர போகிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள். ஏன்னா இவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு தான் அந்த ஒரு மாநாடுக்கே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ ஒரு பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறாங்கப்பா, இவரெல்லாம் அரசியலில் நிற்க மாட்டார், இவரெல்லாம் தாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகள் மனுஷன் தாங்கிட்டாப்புல. இப்போ உண்மையாக மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தலைவராக உள்ளே இறங்கியிருக்காரு. அப்போ எவ்வளோ பொறுப்புகள் இருக்கும், எவ்வளோ கெத்து இருக்கும் அவருக்கு. நல்லா யோசிக்கணும் நம்ம. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ நம்ம துபாயோட Day 3 vlog நாளைக்கு வந்துடும். ஸ்டே டியூன். டிலேலாம் ஆகாது, மேக்ஸிமம் 1 or 2 days ஒரு vlog கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் துபாய் வரலனாலும் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் யோசிப்பீங்க, உனக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூமு, இந்த ட்ரிப்பு என்னோடய செலவே கிடையாது. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நான் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும்தான் போட்டு வந்தேன். மிச்சது எல்லாமே அந்த ட்ராவல் கம்பெனி தான் பார்த்துக்கிறாங்க. அதை அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் யார் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இங்கே நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு 4-5 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு ரிட்டன் வருவேன். ஐஃபோன் வாங்குறது கீங்கிறது இதெல்லாம் எந்த பிளானும் இந்த வாட்டி கிடையாது. நம்ம வந்து இந்த ஆல்பம் சாங் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ப்ரோமோவோட ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா அதுக்கான பணிகள் நான் பண்ண போகிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். சேஃபாக இருங்க. இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்று தான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.